வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. திமுக வரக்கூடிய ஜூன் 8 நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சி அறிவித்திருக்கு. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டத்தில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவுக்கு இழைத்த துரோகத்தை நாங்கள் மறக்கவில்லை. அதே போல் எங்கள் தொண்டர்கள் பெரிய அளவுக்கு அதில் காயம் பெற்றிருக்கிறார்கள். அதை ஆற்றும் விதமாக நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெறப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ் பெறுகின்ற கூட்டத்திற்கு திமுக அழைப்பு விடுத்த போதும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்திருக்கிறார்கள். இது இந்தியா கூட்டணியின் நிலை என்ன? இது காங்கிரஸுக்கு மட்டும் விடப்பட்ட செய்தியா? இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை திமுக புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? இதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தேசிய அளவில் காங்கிரஸிற்கு இது பெரிய பின்னடைவா? பிஜேபி எதிர்ப்பை முன்னெடுக்கக்கூடிய காங்கிரஸிற்கு இந்த நிலைப்பாடு, திமுகவின் இந்த நிலைப்பாடு என்பது ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்குமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. 22 எம்பிக்களை கொண்ட திமுக, அதே போல் ராஜ்யசபாவில் 10 எம்பிக்களை கொண்ட திமுக இப்போ இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருப்பது காங்கிரஸிற்கு பிஜேபி எதிர்ப்பில் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா? ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் முதற்கொண்டு இல்லை தேசிய அளவில் அரசியலை முன்னெடுப்பது முதற்கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு பின்னடைவா என்பதை தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், காங்கிரஸிலிருந்து திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் அவர்கள், அதே போல் விமர்சகர் பிரான்சிஸ் பாஸ்டியன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். விரைவில் திமுகவிலிருந்து சையத் ஹபீசுல்லா இணைய போகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு பாலச்சந்திரன், உங்களிடமிருந்தே தொடங்கணும். இது எப்படி சார், இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு திமுக வெளியேறுகிறதா, இல்லை இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியில் நாங்கள் இருக்க முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்களா? காங்கிரஸோடு இணைந்து பயணிக்க போவதில்லை என்பதற்கு ஒரு தீர்க்கமான முடிவாக பார்க்கணுமா? தேசிய அளவில் என்ன ராமிஃபிகேஷன் சார் இதில்? பிஜேபிக்கு சரி, இல்லை காங்கிரஸுக்கு இதில் என்ன இம்பேக்ட் இருக்க போகுது? பிஜேபி எதிர்ப்பில் மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுல சேர்த்து 2029 ரெண்டாவது இன்றைய நிலையில் காங்கிரஸுக்கு இது என்ன மாதிரி ஒரு சவால்களை ஏற்படுத்தும்? பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு. உங்கள் பார்வை? தேசிய அளவில் இது காங்கிரஸுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். ஏன்னா உங்களுடைய இந்தியா கூட்டணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவும் தான் இவங்களுடைய சொன்ன எல்லா குறிக்கோளோடையும் 90% ஒத்து போனது இவங்க 2 பேரும் தான். இப்போ மம்தா பானர்ஜி கூட ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இதில் யூபியில் பீகார்லாம் ஒரே அடியாக இந்த மத சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தீர்க்கமான முடிவு அவங்களால டிசைசிவ் ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருந்தது. அந்தந்த மாநிலங்களுடைய மக்களுடைய மனநிலையை பொறுத்து அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் கம்யூனிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிக மிக தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தார்கள். காங்கிரஸோடு ஒத்து நின்றார்கள். காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணியிலேயே யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறத பற்றி எந்த தெளிவும் இல்லாத நிலையில் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு முதல் சொன்னது திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். இப்படி எல்லா நேரத்துலையும் சங்கடமான நேரத்தில், சிக்கலான நேரத்திலாம் காங்கிரஸ் கூட உறுதுணை நின்னாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள்லாம் இந்த அரசு கவிழ்ந்து விடக்கூடாது, கவிழ்ந்தால் இன்னொரு தேர்தல் வந்துடும் அல்லது பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்துடும் அப்படிங்கிற சங்கடத்தை தவிர்க்கிறதுக்கு விஜயுடைய அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது திமுக கூட அந்நேரம் ஆலோசனை நடந்தது. போக போக அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியாது. அந்நேரம் ஆலோசனை நடந்தது, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் நடந்துக்கிட்ட விதம் வருத்தத்திற்குரியதாக இருந்தது. எந்த மரபையும் மதிக்காமல் எந்த ஒரு கட்சியுடன் தோளோடு தோள் நின்றார்களோ, எந்த ஒரு கட்சியினால் 5 சீட்டுகள் வென்றார்களோ அந்த கட்சியை உடனடியாக முறிச்சிட்டு பை யுவர் லீவ்னு ஒரு ஜென்டில்மென்ஸ் வேர்டு கூட சொல்லாமல் உடனடியாக அவங்க தாவேகா கூட கூட்டு வச்சுக்கிட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. அடுத்த தேர்தல் வரை, நாடாளுமன்ற தேர்தல் வரை நம்முடைய கூட்டணி நீடிக்கும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி திமுக காங்கிரஸ் கூட ஒரே இடத்துல அமர முடியும்? இது திமுகவுடைய தவறு இல்லை, காங்கிரஸுடைய தவறு. இதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? உடனடியாக பாதிக்கப்பட போகிறதுங்கிறது இந்தியா கூட்டணி தான், அதில் சந்தேகமே கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு அகில இந்திய அளவிலான பிரசன்ஸுங்கிறது காங்கிரஸ். அப்போ உடனடியாக பாதிக்கப்பட போவது காங்கிரஸும் தான். இந்த நிலை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் லோக்கல் லெவலில் போட்டி போடுறாங்க. கேரளாவில் போட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்க திமுக கூட இருக்கணும்னா அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியிருந்திருக்கணும். அப்படி சொல்லலை. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி திமுகவுக்கு 24 எம்பி லோக்சபாவில், 10 எம்பி ராஜ்யசபாவில் இருக்காங்க. தாவேகாவுக்கு என்ன இருக்காங்க? இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் அவங்க ஏற்கனவே தாரவார்த்து கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு. அப்போ இவங்க இன்னொன்று,
தாவேக்கா என்ன நிலை தேசிய அளவில் எடுக்க போகிறது? இந்தியா கூட்டணியில் இருக்க போகிறாங்களா, இல்லாமல் தனியாக இருக்க போகிறாங்களா, அல்லது பிஜேபியோட இணக்கமாக இருக்க போகிறாங்களா? இது எதுவுமே தெரியாது. இந்த நிலைமையில் வந்து அவங்க திமுக விட்டு இப்படி போனது வந்து பொலிட்டிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு தான் போன விதம் நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் மிஸ்டேக் தான். அது அனைத்து இந்திய அளவில் காங்கிரஸுக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு கூடுதலாக 2 கேள்விகள் எழுது. ஒன்று, காங்கிரஸோட திமுக இல்லாத இடத்த தாவேக்கா வச்சு நிரப்பிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கக்கூடியதா ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அப்படி ஒருவேளை இருந்தால் தாவேக்காவுடைய அரசே வந்து காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் பிரதமரை டெல்லி போகக்கூடிய விஜய் அவர்கள் வழக்கமாக கூட்டணியில் இருந்தபோது அன்று முதலமைச்சராக இப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறக்காமல் சோனியா காந்தி அவர்களையோ ராகுல் காந்தி அவர்களையோ இல்லை கர்கே அவர்களையோ நிச்சயமாக சந்தித்து விட்டு வருவார். அங்கே ஒரு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள், தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களை சந்திக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஆனால் இப்போ டெல்லி சென்ற பொழுது 10 நிமிடம் பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வேறு யாரையுமே சந்திக்காமல் அவசரமாக வந்தார். காங்கிரஸ் சார்பாக இவர் சந்திக்க வருவார் என்று பல ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது. நகரெங்கும் வந்து ஹோர்டிங்கு, பேனர்லாம் வைக்கப்பட்டு இவர் வருவார், தங்கள் கட்சி தலைவர்களை சந்திப்பார்கள் காங்கிரஸ் எதிர்பார்த்திருந்தது போல இருந்தது. ஆனால் அதை கூட செய்யாதப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ராஜ்யசபாவில் முதல் முறையாக தங்கள் கட்சிக்கு ஒரு எம்பி அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கறது ஒரு தாவேக்கா. அதற்கு ஒரு இன்னொரு காரணம் சொல்லப்பட்டது, பாஜக எதிர்ப்பை ராஜ்யசபாவில் எடுக்க வேண்டிய, பாராளுமன்றத்தில் எடுக்க வேண்டிய வரும், அதை தவிர்ப்பதற்காக கூட இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி ஒரு பார்வை உண்டு. அப்போ இது போன்ற ஒரு காங்கிரஸ் தங்கள் தலைவர்களை கூட சந்திக்க விருப்பம் தெரிவிக்காத ஒரு முதலமைச்சர், தாவேக்கா தலைவர், ராஜ்யசபாவில் காங்கிரஸ் விரும்பியிருக்கலாம் தங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தது. ஆனால் இது ஒருவேளை பாஜக எதிர்ப்பில் வந்து வலுவாக இல்லாத ஒரு தாவேக்கா இந்த கட்சியை நம்பிக்கொண்டு இப்போ திமுகவை இழந்திருக்கிறதுன்றது வந்து காங்கிரஸினுடைய மிஸ்கால்குலேஷனாக முடிஞ்சிருச்சு அப்படின்றது பார்க்கலாமா? அட்லீஸ்ட் தற்காலிகமாக அது நிச்சயமாக காங்கிரஸுடைய மிஸ்கால்குலேஷன் தான், சந்தேகமே இல்லாமல். இன்றைக்கி உள்ள நிலைமையில் அவங்களுக்கு திமுகவுடைய 24 எம்பிக்கள் லோக்சபாவில் உள்ள ஆதரவு இழக்கப்படுகிறது, காங்கிரஸுக்கு இழக்கப்படுது. இந்தியா கூட்டணி திமுக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கொள்கை அளவில் உள்ள பல விஷயங்களில் நாங்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி முடிவெடுப்போம். ஏன்னா திமுக வந்து காங்கிரஸுக்காக மதச்சார்பின்மையை பேசலை, அவங்க எப்பயுமே மதச்சார்பின்மையை பேசினவங்க. அதனால் திமுக வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது காங்கிரஸ் அதனால் சொல்லலை, அவங்க எப்பயுமே ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக சொன்னாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்காங்க. அதனால் அந்த விஷயங்களில் அவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு தோணலை. ஆனால் ஒரு இந்தியா கூட்டணி என்ற அமைப்பின் கீழ் இருந்து செயல்படுவது என்பது இப்போதைக்கு அவர்களுக்கு கடினம், அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக தான் போயிடுச்சு தாவேக்காவுக்கு இவங்க போனது. உடனடியாகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம், இன்னும் சில ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை உள்ள நிலைமை என்னென்னா காங்கிரஸ் பலம் குன்றி போய் தான் இருக்கிறது அனைத்து இந்திய அளவில், அதில் சந்தேகமே கிடையாது. இதனால் இந்தியா கூட்டணியும் பலம் குறைந்து போய் தான் நிற்கப் போகிறது, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. பேசுவோம் சார். அப்துல் ரஹ்மான், பலம் இழந்து நிற்கிறீங்களா? பலம் இழந்து இல்லை, மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் சொன்ன நிறைய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது நடந்து முடிந்த தேர்தலின் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு முன்பு 3 மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தற்போது கேரளாவில் கூடுதலாக ஒரு கட்சியை பெற்று, மாநிலத்தை பெற்று 4 மாநிலங்கள் நாங்கள் பலம் கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். எங்களுடைய மாநிலங்களவையில் எங்களுடைய கூடுதல் உறுப்பினர்களை கொண்டு நாங்கள் கூடுதலாக தான் இருக்கிறோம். தமிழகத்தில் நாங்கள் திமுக கூட்டணிக்கு துரோகம், உங்களுடைய தலைப்பு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் அப்படின்னு, என்ன மாதிரியான துரோகத்தை செய்திருக்கிறோம்? நாங்கள் துரோகம் செஞ்சிருக்குன்னு திமுகவுடைய அறிக்கையில் அதுதான், என்ன மாதிரியான துரோகத்தை நாங்கள் செய்திருக்கிறோம்? தமிழகத்தில் வந்து பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்களில் தாவேக்கா சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தது துரோகமாகிறதா? தமிழகத்தில் ஆளுநரின் விளையாட்டு எந்த விதத்திலும் விளையாண்டு விடக்கூடாது என்பதற்காக அவங்க ஐயா அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு 24 மணி நேரம் பாஜக அரசுக்கு கொடுக்கப்பட்டு ஆளுநர் கையில் அந்த ஆட்சி சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான சித்து விளையாட்டுகளை எல்லாம் அருணாச்சலம் பிரதேசம், கோவா, மணிப்பூர், கர்நாடகா, மகாராஷ்டிராவிலெல்லாம் நடத்தினார்கள் என்று ரொம்ப நல்லா தெரியும். அப்போ புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்க பெரும்பான்மைக்கு, அதாவது கூடுதலான பெரும்பான்மையோட ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் திமுகவால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இல்லை. அதனால் அந்த நேரத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை பாஜகவின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் காப்பாற்றுவதற்காக ஒரு ஆதரவை கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் மட்டும் ஆதரவு கொடுக்கல, நாங்கள் முதலில் ஆதரவு கொடுத்தோம், அவ்வளோதான். எங்களுக்கு பிறகு IUML, VCK, கம்யூனிஸ்ட் தோழர்கள் உட்பட எல்லோரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் திமுக கூட்டணியில்
கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வென்றார்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து தாவேக அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கார்கள், கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து. எனவே எல்லாருடைய நோக்கம் ஐயா பாலச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி மற்றவர்கள் எல்லாம் பாஜகவின் ஆட்சி வந்துடக்கூடாது, அவர்களுடைய கைப்பாவை ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக இருக்கும் பொழுது காங்கிரஸ் மற்றும் என்ன மாறுபட்ட கருத்தில் இணைய போகிறது? பாஜகவால் அவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னபோது நீங்க சென்ற விதம்னு நாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, அந்த அன்னைக்கு நைட்டே வந்து ட்வீட் போட்டார் ராகுல் காந்தி. அதற்கப்புறம் அடுத்த நாளே வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க. குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் இல்லைன்னா வந்து அந்த கட்சி சார்பாக போய் கூட்டணி கட்சி தலைமையிட்ட வந்து ஒரு சந்திப்பு கூட இல்லை, நன்றியோ ஏதோ ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் இணைந்து சந்தித்தோம் தோல்வியுற்றோம் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி வாழ்த்து சொன்னார் இல்லையா விஜய் அவர்களுக்கு. அப்போ நாங்கள் இணைந்து சந்தித்து தோல்வியுற்றோம், இருந்தாலும் போராடுவோம், ஏதோ ஒரு இந்த கஸ்டமரி ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கர்ட்டசிக்கு போடுறது, அது கூட இல்லைன்றது நீங்க மட்டும் கிடையாது, ஐயா பாலச்சந்திரன் அவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வேலை உங்க மேல வைக்கப்பட்ட விமர்சனம். அதான் விமர்சனம் என்ன சொல்றாங்க, நீங்க போய் ஒரு வாட்டி சொல்லிட்டு போகணும், நாங்கள் ஏன் போய் சொல்லிட்டு போகணும், ஒரு வார்த்தை வந்து சொல்லிவிட்டு சென்று இருக்கணும், அதாவது மத்தவங்க எல்லாம் சென்றாங்கல்ல சொல்லிவிட்டு அதை கேட்கல. குறைந்தபட்சம் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி கட்சி தலைமையை சந்திக்கிறதுன்றது ஒரு இயல்பு, ஒரு கடைசி தானே. அதை தான் நான் கேட்கிறேன், அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். 98ல் வந்து தமாக கம்யூனிஸ்ட் கூட்டணியில் போட்டியிட்டவங்க வாஜ்பாய்க்கு ஆதரவு தேவை அப்படின்னும் போது ஜெயலலிதா அவர்கள் வாபஸ் வாங்கிய பொழுது தமாகவிடவும் கம்யூனிஸ்டுகளிடம் வந்து பாத்தீங்கன்னா அப்போது இருந்த திமுக அரசு வந்து சொல்லிவிட்டு போய் ஆதரவு கொடுத்ததா? 2004இல் வாஜ்பாய் அரசிலிருந்து வெளியே வரும் பொழுது போய் வாஜ்பாயை சந்தித்து சொல்லிவிட்டு வந்தார்களா? பிறகு காங்கிரசிடம் 2004இலிருந்து 2014 வரை அமைச்சரவையில் பங்கேற்று பல்வேறு விதங்களில் அனுபவித்து விட்டு இறுதியாக காங்கிரசிடம் சொல்லிவிட்டு தான் போனார்களா? 2016இல் எல்லோரும் திமுக கூட்டணியை கைவிட்ட பொழுது எல்லாரும் மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டாங்க, காங்கிரஸ் திமுகவை ஆதரித்தது. காங்கிரஸ் இன்று வரை திமுகவுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தியதில்லை, அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. எந்த சூழலிலும் இந்த ஆட்சி தவறான கண்ணோட்டத்துக்கு போய்விடக் கூடாது. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? எல்லாரும் அங்கங்க இருக்கணும், இந்த தாவேக அரசால ஆட்சி அமையாம போகணும், இங்க ஆளுநர் ஆட்சி ஏற்பட்டு பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வந்து இங்க ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி நீங்க சொன்னீங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு பிஜேபி சரி, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்றது காங்கிரஸ்க்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். பிஜேபி ஆட்சி அமைந்து விட நான் சொல்லாத வார்த்தையை நீங்க சொன்னீங்க, அதனால மறுத்து அல்ல, அதனால தான் நீங்க சொல்ல விரும்பல. ஓகே, நான் சொல்ல விரும்பல, இல்ல நான் சொல்லல அந்த வார்த்தையை. சரி, ரைட், நீங்க சொல்ல விரும்பலையோ இல்ல சொல்லல அந்த வார்த்தையை. சரிங்க, பிஜேபி ஆட்சி அமைய விரும்பல, அது நீங்க கொள்கை ரீதியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் சொல்லாத வார்த்தையை நீங்க சொன்னீங்க, அதை தான் நான் கண்டம் பண்ணேன். ஆர்எஸ்எஸ் எதிர்க்கறாங்கல, நான் உறுதியா எதிர்க்கிறேன், நான் அந்த வார்த்தையை சொல்லல. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வேறுபாடு இருக்கா? பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வேறுபாடு இருக்கா? ஆர்எஸ்எஸ் அமைப்பை பத்தி தொடர்ச்சியாக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க வழக்கை ஒரு பாலச்சந்திரன் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஐயா கேளுங்க. திரு பாலச்சந்திரன் சொல்லுங்க. கேளுங்க ஐயா. இல்லை, திரு அப்துல் ரஹ்மான் வந்து நிச்சயமாக அரசியல் சட்டத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உடனடியாக நாங்கள் ஏன் போய் ஆதரவு கொடுத்தோம்னா, அப்படி கொடுக்கலன்னா உடனடியாக அங்கே ஜனாதிபதி ஆட்சி வந்திருக்குங்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி நார்மலாக அரசியலமைப்பு சட்டம் ப்ளஸ் மரபு இந்த ரெண்டும் படி இருக்கிற பெரிய கட்சியை ஆட்சி அமைக்கிறீங்களான்னு முதல்ல கவர்னர் கேட்பார். இப்போது இவங்க காங்கிரஸ் போகாமல் இருந்திருந்தால் அவரை தான் கூப்பிட்டு அதை கேட்டிருப்பார். இந்த காங்கிரஸ் போனதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் கூட்டணின்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் பலத்தை 118 காமிப்பீங்க அந்நேரம் தான் கேட்டார். இவங்க உடனடியாக போய் அந்த 5 பேர் உங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கவர்னர் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கின்ற மரபுப்படி விஜயத்தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அதுதான் இருக்கிறதுல பெரிய பார்ட்டி. ஆனால் என்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த 5 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் விஜய் போனாரோ, கவர்னர் சொன்னார் கூட்டணி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ அந்த கூட்டணியுடைய பலம் 118 காமிங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு கவர்னருக்கு வாய்ப்பு கொடுத்தது இவங்க காங்கிரஸ் உடனடியாக அங்கே போய் சேர்ந்ததுனால தான். அதனால வந்து நிச்சயமாக இது வந்து இவங்க இப்போ திரும்ப 2004 என்ன நடந்தது, 2014 என்ன நடந்ததுலாம் கேட்கும்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அப்போ அவங்களாம் தப்பு பண்ணாங்க, நாங்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்களா? அப்போ எல்லாரும் தப்புமே சரிதானே, எல்லாருமே தப்பு தானே பண்ணுறாங்க, எதுக்கு எங்களை மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன, இன்றைக்கி நான் சொன்னேன், இந்த 5 பேர் உடனடியாக போகாமல் இருந்திருந்தால் விஜயைத்தான் அழைத்திருக்க வேண்டும் ஆட்சி அமைக்க. 5 பேர் போனதுனால கவர்னருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் எத்தனை பேர் வந்து 107 + 5 112 தானே, இன்னும் 6 எங்கே அப்படின்னு அவர் கேட்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியது காங்கிரஸ் உடனடியாக சென்று ஆதரவு கொடுத்ததினால்தான். அதைத்தான் சொல்ல வரேன். தொடருங்க. ஐயாவுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அவங்க ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் உடனடியாக எதற்காக போனீங்கள்? ஒருவேளை நாங்கள் உடனடியாக போனதின் மூலமாக இந்த ஆட்சிக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு இந்த ஆட்சி அமையாமல் போயிருந்தால் ஐயா சொல்கிற குற்றச்சாட்டில் நம்ம உடன்படலாம். நாங்கள் உடனடியாக போனோம், காங்கிரஸ் உடனடியாக போனதினுடைய விளைவுதான் பல்வேறு கட்சிகளும் தாவேகா மீது எந்தவித அச்சமும் இன்றி பின்தொடர்ந்தார்கள். அதற்காக தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை இம்மையளவும் காலம் தாமதிக்காமல் கொடுத்தோம். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும்
தாவேக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு காரணம் நீங்க தான் வந்து முன்னாடி ஒரு இல்ல பிரசிடென்ட் ஒரு பண்ணீங்களா? சார், திமுக கூட்டணியிலிருந்து ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் தாவேக்காவை ஆதரிப்பதன் மூலமாக தாவேக்கா என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுனா, நான் ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்டை வெளியே காட்டுறாங்க. வேற எப்படி அவர் ஆன்டி பிஜேபின்னு காட்டுவாரு? வெறும் தாவேக்கா 108 உடன் ஒருவேளை 107 உடன் ஆளுநரிடம் சென்றிருந்தாலும் ஃப்ளோர் டெஸ்ட்ன்ற ஒரு இது வந்திருக்கும்ல. என்ன விவாதம் நடத்திருப்பீங்க? இவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பார்களா, இவர்கள் விலகி செல்வார்களா? இதுதானே அடுத்த 48 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். காங்கிரஸ் இப்ப மறைமுகமாக காங்கிரஸ் ஐயா சொல்ற மாதிரி நீங்க முன்னாடி போயிட்டீங்க. இப்ப ஆளுநருக்கு வந்து 118 கொண்டு வாங்கன்னு சொல்லியது மூலமாக ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்பே தாவேக்கா அரசுக்கு தேவையான 120 என்ற பெரும்பான்மையோட ஆளுநரை போய் சந்திச்சிட்டாங்க. முறைப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு நாங்கள் பிரச்சனை இல்லாமல் ஆட்சி அமைக்கிறதுக்கான முதல் பிரசன்ஸே கொடுத்துட்டோம். இதே போற ஒரு சூழல் ஆம் ஆத்மி கட்சியோ இல்லை இதே பாஜக அல்லாத ஒரு கட்சி அவங்க ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சூழல் எழுது. அங்கே பாஜக ஏதாவது இந்த நீங்கள் சொல்வது போல மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இல்லை வேறொரு ஆட்சியோ அமைத்திருன்ற நான் ஒரு காரணத்தை வந்து காங்கிரஸ் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருமா? என்ன சார் பேசுறீங்க? மதசார்பணி அதான் அதான் சார் சொல்றேன் கேளுங்க. இல்ல ஆம் ஆத்மி கட்சி வந்தா பண்ணுமா? நீங்க கேட்டதுக்கு சொல்லிடுறேன். 2018 கர்நாடகாவில் நாங்க 80, ஜனதா தளம் 37, பிஜேபி 105, 80 எடுத்த நாங்கள் 37 எடுத்த ஜனதா தளம் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினோம். எதற்காக முதலமைச்சர் ஆக்கினோம்? பாஜகவினுடைய ஆட்சி வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக 80 எம்எல்ஏ இருக்க நாங்க அவரமாக்கணும். சிவசேனாவில் இருக்கிற உத்தவ் தாக்கரேவை எதற்காக முதலமைச்சர் ஆக்கினோம்? பாஜகவினுடைய கூட்டணியை இரண்டாக பிளக்கும். அது ஒரு அரசியல் வியூகம் தானே. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வெளியில் கொண்டு வந்து பாஜக கூட்டணியில் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்பதும் ஒரு அரசியல் வியூகம் தானே. அதை தானே நாங்க செஞ்சிருக்கோம். நீங்க சொன்ன 2 உதாரணத்திலையுமே உங்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த 2 இடத்துலையுமே எம்எல்ஏக்கள் 18 பேர் ஃபஸ்ட்டு வந்து ஜனதா தளத்தில் அவர்கள் திருப்பி பிஜேபிக்கு போய் எல்லாம் ரிசைன் பண்ணி அவங்க எல்லாரும் வந்து திருப்பி பிஜேபி கவர்மெண்ட் அங்கே வந்துச்சு. எடியூரப்பா வந்தார், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது அதை வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணாங்கன்னு சொல்லி பிரச்சனையை எழுப்பி அதை எதிர்த்தீங்க. இன்னைக்கு அதே தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தாவேக்கா அதிமுகவில் பண்ணுது. அப்போ இது சரினா அது சரிதானே? நீங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லலாம். நீங்க ஜனநாயகத்தை வந்து நீங்க இந்தியாவில் ஜனநாயகம் இப்போது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று பாஜக பின்பற்றக்கூடிய ஜனநாயகம், இன்னொன்று பாஜக அல்லாத மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஜனநாயகம். பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எதை வேணுமென்றாலும் செய்வார்கள். அவர்களுக்கு ஜனநாயகம். உதாரணத்துக்கு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏவை பெற்ற பாஜக முதலமைச்சர் பதவியை பெற்றது. ஆனால் தற்போது நீங்கள் தாவேக்கால இருந்து ஒரு குதிரை பேரம் நடந்ததுன்ற குற்றச்சாட்டை சொல்றீங்க. குதிரை பேரம் என்பது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்கள் இல்லை என்றால் நீங்க சொல்வது குதிரை பேரம். 120 எம்எல்ஏ தான் ஆல்ரெடி தாவேக்கா தலைவரிடம் இருக்குதா சார்? அவர் தான் ஃப்ளோர் டெஸ்ட்ல மெஜாரிட்டி. அதுதான் அவங்க தான் சார் ஃப்ளோர் டெஸ்ட். அப்புறம் எதற்காக 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு சட்டமன்ற வளாகத்திலேயே போய் கட்சியில சேர்ந்து கார்டு வாங்குறாங்க? சார் ஃப்ளோர் டெஸ்ட்ல எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய திமுக எதுக்கு சார் வெளிநடப்பு செய்யுது? சார் நம்பர் இல்ல அவங்க கிட்ட, அத அவர்ட்ட கேட்போம். இல்ல நான் உங்கள்ட்ட தான் சொல்றேன். இப்ப எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது எடப்பாடி அவர்களிடம் போதிய பெரும்பான்மை இல்லனா கூட என்கிட்ட 22 தான்ப்பா இருக்கு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா திமுகவிடம் 59 இருக்குதுல, பிரேமலதா அவர்களோட சேர்த்து 60 இருக்குதுல. ஏன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க வெளிநடப்பு செய்யறாங்க? எதிர்க்க வேண்டிய இடத்துல எதுக்கு வெளிநடப்பு செய்யறாங்க? எதிர்க்க வேண்டியது பிரச்சனையா? நீங்க கேள்வி வந்து எதற்காக அதிமுக ல இருந்து பிரிச்சு எடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்கன்னு கேட்டா திமுக ஏன் எதிர்க்கலன்னு கேக்குறீங்க? கேட்ட கேள்வி இல்ல நீங்க கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்றது இல்லையா? இல்ல சார், நீங்க கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் குதிரை பேரம் கேட்டீங்க. குதிரை பேரம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்கல, அந்த போர்ஷனை தான் கேட்டீங்க. அந்த போர்ஷன் 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்றதும் சரி, அந்த ஒரு ரெபல் ஃபேக்ஷனை உடைச்சிட்டு வந்து வெளியில ஆதரவு தெரிவிக்கிறது. ஆமா, அவர் ஒருத்தர் வந்து திடீர்னு கார்ல கையெழுத்து போட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அது ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தாரு டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும். யார் அந்த வீடியோவை எடுத்தா, யார் அந்த வீடியோ வெளியிட்டா, அதான் அவரு கேட்டாரு. அதான் சார் அவங்க தான் சொல்லணும். அந்த எம்எல்ஏ வந்து ஆதரவு தெரிவிக்கல. காங்கிரஸ் நிலைப்பாடு நிலைப்பாடு இருக்காது அதுல. ஏங்க ஒருத்தர் வந்து ரகசியமா உட்கார்ந்து கையெழுத்து போறது வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அவராதான் போட்டாருன்னு நிரூபிப்பதற்காக எடுக்கப்பட்ட கையெழுத்து. அது நான் பதில் சொல்ல மாட்டேன்னு காங்கிரஸ் சொல்லுது இல்ல, அது வந்து குதிரை பேரத்துக்கு ஆதரவான ஸ்டாண்டு. இன்னொன்னு சொன்னார், ஜனதாதள செக்யூலரை ஜேடிஎஸ் நாங்க கூட்டணியில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து நாங்க எதிர்க்கட்சியில நின்னு அவரை முதலமைச்சர் சார் உங்க நேரத்துல பேசணும். இல்ல நீங்க தான் சொன்னீங்க பாஜகவுல இருந்து பிரித்தெடுத்துட்டு ஒரு கட்சியை வெளியே கூட்டி வந்தா. சரி, உத்தவ் தாக்கரே ரெண்டு உதாரணம் தான். அப்ப இவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒருத்தர் பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக முதலமைச்சர் ஆக்குவது என்பது ஜனநாயகத்தை காப்பாத்துறது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, ஏன் இவங்க கூட்டணி திமுகவுக்கு சொல்லாம ஏன் வெளியே போனாங்கன்னா அதிமுகவை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்ப காங்கிரஸ் ஜேடிஎஸ்ஐயோ உத்தவ் தாக்கரேயோ முதலமைச்சர் ஆகும்போது அது சரி.
இங்க வாதத்துக்கு வெளியே போயிட்டு ஒரு காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து யாரை வேணாலும் முதலமைச்சர் ஆக்கலாம், எதிர்கட்சியில நின்று ஜெயிச்சவங்களை கூட முதலமைச்சர் ஆக்கலாம். காங்கிரஸ் செஞ்சா அது ஜனநாயகத்தை காப்பாத்துறது. வேற யாராவது செய்யறதா ஒரு குறைய சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அதுக்காக நாங்க கூட்டணி. அப்சல்யூட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸை காங்கிரஸ் செஞ்சது. அவ்வளவுதான், அப்சல்யூட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ் சார் அது. நீங்க இவ்வளோ நாளா வந்து ஐடியாலஜிக்கல் அலைன்ஸு பாஜகவை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தராங்க போறோம் அப்படின்னா அது சந்தர்ப்பவாதம் கிடையாது. இவ்வளோ நாளா நாங்க இருந்தோம், இவ்வளோ நாளா நீங்க இருந்தீங்க, எப்பயாவது ஒரு வாட்டி நாங்கள் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு அப்புறம் கொடுக்கலன்னா நாங்கள் உங்களை ஏமாத்தினதா ஒத்துக்கிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் கூட்டணி பேசப்படும் போது, ஒரு வாட்டியும் கூட்டணி எண்ணிக்கைகள் வரும்போது, சீட்டு கொடுக்கும்போது திமுக ஒரு நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நாங்கள் கூட்டணி மந்திரி சபை கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுதானே எங்களோட கூட்டணியில் இருந்தீங்க. 26லயும் அப்படிதானே இருந்தீங்க, 21லயும் அப்படிதானே இருந்தீங்க. இப்போ என்ன புதுசா நீங்க வந்து அதிகாரத்துல பவரே தரல, இவ்வளவு நாளா வந்து நீங்க எங்களோட அதிகாரத்தை, கட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசை இருக்குல்ல, ஆசை இருக்கலாம். ஆனா இப்போ வந்து பழைய ரெக்கார்டு ஏங்க, ரெண்டுமே ஒரு அக்ரிமெண்ட் தானே. எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டணி மந்திரி சபைக்கு ஒப்புக்கொள்கிறோம், ஒத்துக்கிறோம், நாங்கள் கையெழுத்து போட்டு விட்டு இவங்களை ஏமாத்தணும் அப்படின்னா அது நியாயமானது. அது எங்கேயுமே நடக்கலை. நீங்க தெரிஞ்சுதான் வரீங்க. திமுகவோட கூட்டணியில வச்சா அதிகார பகிர்வு இருக்காது, ரொம்ப தூரம் வந்துட்டோம். திரும்ப வரேன். இப்ப கரண்ட் சினாரியோக்கு வருவோம். இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்மென்ட்ல காங்கிரஸ் பங்கு பெற கூட்டத்துல பங்கு பெற முடியாது, துரோகம், காயத்துக்கு வந்து மருந்தா குறைந்தபட்சம் இதை பங்கேற்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப இனிமேல் காங்கிரஸோடு சேர்ந்து பயணிக்க முடியாது தேசிய அளவில் எங்கேயுமே அப்படின்றது திட்டவட்டம் இல்ல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் எடுக்கிற எல்லா நிலைப்பாடும் ஆதரிக்கணும்ன்ற கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இன்னும் சங் பரிவார் கூட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்க தாவேகாவுடைய கூட்டணி. இங்க குர்பானி விவகாரத்தில் சிறுபான்மை சமூகத்துடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அது கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறீங்க, காங்கிரஸ் இதுவரையும் வாய் திறக்கல. கம்யூனிஸ்ட் பாஜக ரெய்டு பண்ணுது சார், கம்யூனிஸ்ட் ஆஃபீஸை பாஜக ரெய்ட் பண்ணுது. இதுவரையும் நீங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி தலைவர் வாய் திறக்கல. அந்த பாஜகவுக்கு எதிராக, அந்த ரெய்டுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்ட் மீது ஒரு அவதூறு வழக்குல இவங்க வந்து காங்கிரஸ் தலைவர்கள் மீது இடி ரெய்டு நடத்துச்சுன்னா அது வந்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை, அதிகார துஷ்பிரயோகம். ஆனா கம்யூனிஸ்டுகள் மீது இடி அதே ரெய்டு நடத்தினா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, பொலிட்டிக்கல் ஈஸினஸ்க்கு எது சரியா வருதோ அப்படி ஒரு ஸ்டாண்ட் யதார்த்தம். அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு நடுநிலையாக கம்யூனிஸ்ட் மீது நடத்தப்பட்ட ரெய்டுக்கும் நீங்க பேசணும். ஆனா உங்களுக்கு அது பொலிட்டிக்கலா சூட் ஆகுதுன்றதுக்காக அதை வந்து வரவேற்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடர்ந்துச்சுன்னா ஆமா அவங்க ஊழல் செஞ்சாங்க. அப்ப இங்க யார் பாஜகவுடைய பி டீமா செயல்பட்டு இருக்கா? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தோத்தப்ப யார் சார் பட்டாசு வெடிச்சுக்கு கொண்டாடினது? அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தர்ப்பவாதமாக தெரியலையா? இதெல்லாம் வந்து நீங்க பிஜேபியுடைய குரலா இங்க நீங்க ஒழிக்கலையான்ற ஒரு குற்றச்சாட்டு வைப்போம். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் சார். இந்த இந்தியா கூட்டணி ஒரு உருவாவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு மிகப்பெரியது. ஏன்னா காங்கிரஸ் 2019 ரொம்ப குறைவான பாராளுமன்ற எண்ணிக்கைகள் இருக்கும்போது அப்ப இல்ல அப்போசிஷன் லீடரே கிடையாது சார். 47 அப்படி இருக்கும்போது உருவாக்கப்பட்ட கூட்டணி இது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஏறுமுகத்துல இருக்கும்போது உங்களோட சேர்றதும், ஏறுமுகத்துல இருக்கிறவங்களோட நீங்க சேர்றதும் வந்து ஆப்பர்ச்சுனிசம். ஆனா நாங்க எப்ப தேர்ட் ஃப்ரண்ட் அலைன்ஸை நிராகரிச்சோம் தெரியுமா? காங்கிரஸ் வாஸ் அட் இட்ஸ் வீக்கஸ்ட், ரொம்ப பலவீனமா இருக்கும் போது கேசிஆர் வந்தார், சந்திரபாபு நாயுடு வந்தார், மமதா பானர்ஜி பேசினாங்க, இவங்க பேசினாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினாரு. ஏன் நம்ம மூணாவது அணியை அமைக்க கூடாது? அப்ப ரொம்ப தெளிவா நீங்களே பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. இப்போ அடுத்தது அதான் ரீக்ரூப் ஆக போதா? நீங்க சொல்லக்கூடிய தலைவர் தேசிய அளவில் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான ஒரு சூழல் எழுந்திருச்சு. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்தியா கூட்டணி அல்லாத ஒரு புதிய காங்கிரஸ் அல்லாத ஆன்டி பிஜேபி கூட்டணி உருவாக போதா? கான்டெக்ஸ்ட் வித் தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே will be the primary force which will oppose the பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்க போறது இல்லை. அதுதான் டிஎம்கே உடைய ஸ்டாண்டா இருக்க போகுது. ஆனா நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் வந்த உடனே நீங்க இவ்வளவு நாள் பேசின ஐடியாலஜி, இப்போ உதாரணத்துக்கு மைனஸ் டிவி கேங்க இந்த எலெக்ஷன்ல
இல்லை டிவிக்கு 60 சீட்டுக்குள்ளே போயிருந்தா காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்குமா? அப்போ சந்தர்ப்பவாதத்தை வச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் போகணுன்றதுக்காக எடுத்த ஸ்டாண்டை அவங்கள நம்பி எப்படி பயணிக்க முடியும்? இன்னைக்கு அவங்கள நம்பி தமிழ்நாட்டுடைய நலனை, தமிழ்நாட்டுடைய பாலிசி டிசிஷன்ஸில் இவங்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முடிவாக இருக்கும் அப்படின்றதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்கு. அதனால அட் நோ பாயிண்ட் தமிழ்நாட்டுடைய ஐடியாலஜி ஒன்று இருக்குது, அந்த அலைன்ஸ்குள்ள இருந்து நான் இப்போ சொல்றேன், டிவி கேட்க இத்தனை லிஸ்ட் போட்டிருக்கேன் சார். நீங்க கம்யூனிஸ்ட் ரெய்டு நடந்து 10-15 நாள் ஆகுது, இது வரையும் ஸ்டாண்ட் எடுக்கல. தமிழ்நாட்டுடைய குர்பானி விவகாரம் நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. ஏன் நாங்க இது வந்து டிவிகே will not oppose பிஜேபின்னு சொல்றதுக்கு காரணங்கள் சொல்றேன். இது வரையும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ விஜய் வாய் திறக்கல அன்னைக்கு. அப்ப காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சது FCRA பில்லுக்கு அவர் வரைக்கும் கருத்து பேசல சொல்லலாம் முதலமைச்சர். இவரெல்லாம் பிஜேபியை காப்பாத்துவாரு, பிஜேபிக்கு எதிரா நிப்பாரு அப்படின்னு விஜய் மீது நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஸ்டாண்டை எங்களால புரிஞ்சுக்க முடியல. எங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, எங்கெங்கெல்லாம் இந்த டம்மி சக்திகள் இருக்கிறதோ அந்த டம்மி சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். பேசுவோம். சாமிநாதன், காங்கிரஸ் ஒரு டம்மி சக்தின்ற நிலையில தான் திமுகவினுடைய அசஸ்மெண்ட் இருக்கு. ஒன்று அவர் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, ஒன்று காங்கிரஸினுடைய நம்பகத்தன்மை குறைந்துருச்சு, பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இல்லை, அவங்க ஆக்சுவலாக பிஜேபியோட எனேபிளர்ஸாக மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் திரு ஹபீஸ் வைக்கிறாரு. இது தேசிய அளவில் அடுத்த வருஷம் யூபி சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் இதை யோசிப்பார்ல, அவருக்கு வந்து நிச்சயமா இது வந்து ஒரு ரீதிங்கை உருவாக்கலாம். அப்போ இது பல விஷயங்கள் இதில் உள்ளடக்கி இருக்கல. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட், காங்கிரஸ் அல்லாத பிஜேபி எதிர்ப்பு அணி, பிஜேபி எதிர்த்த ஒரு அணி, கேசிஆரோ இல்லை மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ப்ராபப்ளி ஒருவேளை உத்தவ் தாக்கரேவோ இல்லை சரத் பவாரோ யாரோ கூட வரலாம். இது போன்ற ஒரு அமைப்பு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை நோக்கி தான் போகுதா? இப்போ காங்கிரஸினுடைய இந்த பொசிஷன் எப்படி இருக்கு? டெனபிளாக இருக்கா, அன்டெனபிளாக இருக்கா? என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க? திமுகவினுடைய இந்த முடிவு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் தேசிய அளவில் பாலிடிக்ஸில்? இல்லை, தேசிய அளவில் நிச்சயமாக அது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் தரும். முதல்ல அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் நம்பகத்தன்மையின் மீதே அது கேள்விக்குறியாக்கும். முதல்ல இப்போ இந்த கூட்டணி விஷயத்தில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலே பார்த்தோம். ஒரு 8 தொகுதிகளில் அவங்களோட கூட்டணி கட்சி போட்டியிட்ட தொகுதிகளிலே வேட்பாளர் நிறுத்தினாங்க. பாண்டிச்சேரி இன்னைக்கு அங்கே வந்து ஒரு பிஜேபி அலையன்ஸ் மீண்டும் ஜெயிச்சு வந்து, ஆமாம், ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை ஒரு நட்பு ஆட்டம்னாங்க. இங்கே பாருங்கள், ஒரே தேர்தல் தான், ஒரே தேர்தலை மையப்படுத்தி திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி, தேர்தல் முடிவுக்கு பின்பு அது தாவேகா கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி. நீங்கள் அழகாத ஒரு விஷயம் கூட சொல்லிட்டீங்க சார். அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தது பெருந்தன்மை கிடையாது. கிட்டத்தட்ட டெல்லிக்கு போனால் பாஜக சார்ந்த நிலைப்பாடுகளில் ஆதரவோ எதிர்ப்போ எடுக்க வேண்டியிருக்கும். இது அப்படி இல்லை. 2028 வரை இப்படியே கொண்டு போயிடலாம். பாஜகவோட நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னன்னே தெரியாமலே கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பாங்க, விசிக எதிர்ப்பாங்க, காங்கிரஸ் வழக்கம் போல சிறிய அளவில் எதிர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது தாவேக்கா ஒரு தற்காப்பு ஆட்டம். அந்த தற்காப்பு ஆட்டத்துக்கு தான் இவங்க வந்து ஃப்ரெண்டில் வந்து நிறுத்தியிருக்காங்களே ஒழிய, கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இது மிகப்பெரிய பலவீனம் தான் அது. ஏன்னா நீங்கள் 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களோட தொடர் வெற்றியோட அடிநாதம் என்னது? பாஜக எதிர்ப்பு. இங்கே வரக்கூடிய அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல், அவங்க வந்து அந்த கிட்டத்தட்ட இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிற போயே காங்கிரஸ் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. 2029 பாராளுமன்ற தேர்தல் வரை நாங்கள் கூட்டணி இதனோடு தான், தமிழக வெற்றி கழகத்தோடு தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டு மக்கள் எந்த சூழலில் ஆதரித்திருந்தாங்க கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை? 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கிடைத்தாங்க, 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த ஒன்றையும் சேர்த்தா. இதெல்லாம் காங்கிரஸுக்கு கிடைத்த அடிநாதம் தீவிரமான பாஜக எதிர்ப்பு. அது வந்து கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்தது, திமுக முன்னெடுத்தது. அதனுடைய பலனை தான் காங்கிரஸ் கட்சி அறுவடை செய்திருக்கு. சார் வந்து காங்கிரஸ் சார்பில் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட யாருமே இல்லாதப்ப காங்கிரஸ் மட்டும் அவர்களோடு கைகோர்த்ததுன்னார். ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நின்றது, திமுகவும் தனியாக நின்றது. காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. அதில் அவங்க காங்கிரஸ் வலுவாக இருந்த கன்னியாகுமரியிலையும் சிவகங்கையிலையும் மட்டும்தான் 1 லட்சம் ஓட்டையே கடந்திருந்தாங்க. மற்ற எல்லா தொகுதிகளையும் ரொம்ப ரொம்ப சொற்ப வாக்குகள். அப்போ நீங்கள் உச்சத்தில் இருந்து விட்டு வந்த இணையில 2014 மோடி அலை வீசுது. அப்போ மோடி பிரதமராகி விட்டார், பாஜகவினுடைய ஆட்சி வந்து விட்டது. அதிகாரத்தை இழந்த பின்பு தான் 2016 வர்றாங்க, அதற்கு முன்பு வரல. அப்போ அந்த இடத்திலிருந்து காங்கிரஸ் வந்து பொதுவாகவே ஒரு சந்தர்ப்பவாத கட்சியாக மாறி இருக்கு. இது நம்பகத்தன்மையை சிதைச்சிரும். அது கிட்டத்தட்ட நீங்கள் கேட்டதை போல ஒரு 3வது அணி என்பது காலத்தினுடைய கட்டாயம். நீங்கள் இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் திமுக தொடர்ந்து 3வது அணி கூட உருவாகிறதுல மைய புள்ளியாக இருக்கலாம். ஏன் நீங்கள் இன்னைக்கு அவர்கள் பாஜகவோட கரம் கொடுக்க முடியாது, தீவிர பாஜக எதிர்ப்பில் இருக்காங்க. காங்கிரஸ் நடத்தக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தையும் புறக்கணிச்சிட்டாங்க.
அப்போ ஏன் தமிழ்நாட்டில் செஞ்ச ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுத்தது போல 2011 காலம் போல மோடியா இந்த லேடியா என்று கேட்டதை போல ஒரு தீவிர பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக முன்னெடுத்து தேர்தலை சந்திக்குமே ஆனால் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தான் பெரிய பலவீனமாக முடியும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் சொல்கிறேன், அது கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தோட இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்குத்திறல் மக்கள் வாக்களித்திருக்காங்க. அதெல்லாம் சட்டமன்ற தேர்தல். இங்கே நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது மோடி வேணுமா வேண்டாமா என்று மக்கள் வாக்களிப்பார்கள். ராகுல் வேண்டுமா வேண்டாமா என்று வாக்களித்தவர்களாக இருந்திருந்தால் இந்தியா முழுவதும் வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணி எடுத்ததே 18% தான். அப்போ 82% ஓட்டுகள் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ அந்த 82% ஓட்டுகள் பாஜக எதிர்ப்பை யார் கூர்மைப்படுத்துகிறாங்களோ அவங்கள நோக்கி தான் போகும். காங்கிரஸ் கூட இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே தாவேக்கா பக்கமே அது அப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்டால் அது வருகிற பாராளுமன்ற தேர்தல் அப்படியே போகாது. அது இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிரதமர் வேட்பாளருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை விட மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற அரசியலில் இருக்குது. அதை திமுக கூர்மையாக முன்னெடுக்கிற பொழுது அது காங்கிரஸ் கட்சியை ரொம்ப பாதிக்கும். பாலச்சந்திரன் சார் சொன்னது போல் இந்த 2019 அந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல்ல ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தியதும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான், திமுக தான். அதை விட மிக முக்கியமாக கடந்த தேர்தல் காலகட்டங்களாக இருக்கலாம், பீகாருக்கு பரப்புரைக்கு போயிருந்த போது கூட ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவுக்கான வழக்கறிஞர்னார். அவர் எந்த அளவிற்கு அவரை அகில இந்திய அளவில் முன்னிலைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர் ரொம்ப தீவிரமான பணிகளில் முன்னெடுத்தார். பட் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல சார், சொல்லிட்டு போகிறது. நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ விடுதலை சிறுத்தைகளோ ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கிட்டாங்க, தொடர்ச்சியாக படிப்படியாக கம்யூனிஸ்டுகள் வெளியில் இருந்த ஆதரவு. அப்போ இது பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் காங்கிரஸினுடைய நிலைப்பாடுனா ஏன் திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சண்டை போட்டாங்க? ஏன் அதுக்கான கோரிக்கையை வலியுறுத்துனாங்க? ஏன் 28 சீட்டு கூடுதலான சீட்டு வேணும்னு கேட்டாங்க? ஏன் 2 அமைச்சரவை வாங்குறாங்க? இங்கே பாஜக தானே வரக்கூடாது, ஐயோ பாஜக வந்துடக்கூடாது, எங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நீங்கள் பாஜக மட்டும் வந்துடக்கூடாது, நாங்கள் அப்படியே போய் ஆதரவு தரோம். இது முழுக்க கிட்டத்தட்ட அரசியல் சுயநலம். இதனால தான் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இது போன்ற அணுகுமுறைகள் தான். அந்த அணுகுமுறைகளை மாற்றாதவரை அது கிட்டத்தட்ட பேசுவோம். நான் பிரான்சிஸ், உங்களுடைய பார்வை என்னது? காங்கிரஸ் தூய சண்பவாதம் அப்படின்றது தான் எல்லாரும் குற்றச்சாட்டாக இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவில் கடந்த ஒரு 15 வருடங்களில் கடந்த ஒரு 5 வருடத்திலே பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சாங்க. அந்த பலவீனம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தொகுதி பங்கீட்லேயும் பல பிரச்சனைகள். அங்கே மேலிடத்துலேருந்து ஒரு பிரச்சனை, இங்கே உள்ள லோக்கல் தலைவர்லேருந்து ஒரு பிரச்சனை. அதனால் ஒரு தீர்க்கமான முடிவு இவர்கள் எடுப்பதாகவே இல்லை காங்கிரஸில். அந்த சூழ்நிலையில் அவர்கள் வலுக்கட்டாயமாக எல்லாரையும் டவுன் பஸ்ஸில் ஏற்றுற மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க திமுகவில். அதுதான் முதல்ல அவங்களுடைய ட்ராவல். எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ பேரை கொண்டு வரும்போது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 3வது அணியான ஏடிஎம்கே என்ன செய்கிறாங்க, புதுச்சேரியில் மீட்டிங்கை போடுறாங்க. அப்போ அதுக்கு சப்போர்ட்டாக டிஎம்கே போயிடக்கூடாது என்ற எண்ணம் இவர்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, சரி இதை விட்டு அங்கே போய் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத மத சார்பற்ற ஒரு அணியை ஏன்னா என்ன வேணாலும் செய்யலாம், ப்ரெஷர் எங்கே வந்தாலும் வரலாம். அது எந்த ப்ரெஷர்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வேணால் நம்ம அவங்களுக்கே தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க, இடி எங்கெங்கே வந்துச்சு, யார் எந்தெந்த மந்திரிக்கெல்லாம் என்ன ப்ரெஷர் வந்துச்சு எல்லாமே தெரியும். அதனால் இது சென்ட்ரல்லேருந்து ப்ரெஷர் வந்துடக்கூடாது, அதனால் நம்ம தொகுதி மக்களுக்கு நம்ம ஏமாற்றத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னுக்காக இவங்க வாலண்டராகவே போயிடுறாங்க எங்கே தாவேக்காவுக்கு. ஆனால் தாவேக்கா என்ன முடிவு எடுக்கிறாங்க? காங்கிரஸுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களா? யார் ப்ரெஷர் கொடுத்து தாவேக்காவுக்கு நாளைக்கு ப்ரெஷர் கொடுத்து ஆட்சியை நடத்த விடாமல் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் காங்கிரஸினுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தன்னுடைய தொகுதிகளுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அடுத்தது கட்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு தாவேக்கா இன்னைக்கு தான் உருவாயிருக்கு. அவங்களுக்கு என்ன லயபிலிட்டி இருக்கு, என்ன சென்ட்ரல்ல இருந்து பிரஷர் வந்து, அவங்களுக்கு என்ன இடி கேஸ் இருக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஒன்று ஆட்சியில் இருந்த கட்சி, இன்னொன்று அதற்கு முன்பு இருந்த கட்சி, ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கட்சி, அதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்த கட்சி. தாவேக்கால நீங்க என்ன லயபிலிட்டி? அவங்க தான் தூய சக்தியாச்சு, அவங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து என்ன பிரஷர்? சென்ட்ரல்ல இருந்து பிரஷர்ன்றது என்னன்னா, ஆட்சிகளை இவங்க அவர் பாலச்சந்திரன் சார் அழகாக சொன்னார். ஏன்னா இவங்க வராமல் இருந்திருந்தால் அவருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க கவர்னர்ன்ற. முக்கியத்துவம் இல்லை சார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை இன்வைட் பண்ணுறோன்றது தான் நாம
கரெக்ட். அதை வந்து கூப்பிடணும். Correct. இவங்க தான் போய் எங்களுக்கு கூட்டணியில எங்களுக்கு 5 பேர் ஆதரவுன்னு சொன்னதுனால தான் அவர் நம்பர் கேட்டார். அது கூட வந்து லீகலி கரெக்டான்றது ஒரு கேள்வி எழுது. ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அவரை தானே கூப்பிடணும். 107 சீட் இருக்கக்கூடிய விஜய் தானே கூப்பிடணும். ஆர்டிகல் 163யும் சரி 164ம் சரி நீங்க சார் கூப்பிட அது இல்லை சார். இப்போ இன்வைட் பண்ணுறது வந்து இப்போ அது வந்து டன் அண்ட் டஸ்டட். இப்போ கேள்வி வந்து காங்கிரஸில் சார்பில் காங்கிரஸ்க்கு ப்ரெஷர் வந்துச்சா இல்லை தாவேகான்னு நீங்கள் சொல்கிறீங்க? தாவேகாக்கு என்ன டெல்லியிலேருந்து ப்ரெஷர்? இல்ல தாவேகாக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழக்கு பெரிய வழக்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இடி வழக்குகள். இன்னொன்று கரூரில் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கரூர் டெத் வழக்கு 41 பேர் கொல்லப்பட்ட வழக்கு தான். அந்த வழக்குகளை தாண்டி வேற என்ன பிரஷர்? அவங்களுக்கு பிரஷர் கிடையாது சார். காங்கிரஸ் வந்து மதசார்பற்ற ஒரு கட்சி ஆட்சி உருவாக்குவதற்கான அவர்கள் எடுக்கின்ற முயற்சி. இவங்க எடுக்கலைன்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் மாண்புமிகு திருமாவளவனை வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் போடுறாங்களே, இது ஏற்றுக்க என்ன தப்பு? என்ன தப்பு? அவங்க கேட்டாங்களே என்ன தப்புன்னு கேட்டாங்க. என்ன சார் நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல சார், உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனால இருந்து சிவசேனாவை பிஜேபி இருந்து பிரிச்சுட்டு வந்து காங்கிரஸ் சரத்பவார் சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்கிங்க மகா கத்பந்தன். அது தப்பே இல்லை, அது செக்யூலர். அதாவது காலங்காலமா ஹிந்துத்துவா பேசின உத்தவ் தாக்கரே ஹிந்துத்துவா பேசின உத்தவ் தாக்கரேவை வெளியில கூட்டு வந்து பிஜேபி இருந்து பிரிச்சு நீங்க உருவாக்குற செக்யூலர் கவர்மெண்ட். திமுகவும் அதிமுகவும் திருமாவளவன் ஒரு முதலமைச்சரா உருவானா அது செக்யூலர் கவர்மெண்ட் இல்லாம இருக்கும். திருமாவளவன் செக்யூலரா இல்லையா? சரின்னு சொன்னீங்கன்னா நீங்க நான் சொல்லல. இல்ல நான் காங்கிரஸ் வந்து சரின்னு சொல்லிருக்கு. இல்ல நான் உங்களை கேக்குறேன். நீங்க நான் கேட்டது சரி சொல்லுங்க சார். நீங்க தானே சொன்னீங்க. அவரும் சொல்லினாரு காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவை சிவசேனாவை பிரிச்சு வெளியில் எடுத்துட்டு வந்து பாஜகவை பலவீனப்படுத்தி ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் யாரு காலங்களும் இந்துத்துவா பேசின உத்தவ் தாக்கரேவை வச்சு சரத்பவாரும் இவங்களும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் உருவாக்கினா, அதாவது இத்தனை காலமா காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேவும் அடிச்சுப்பாங்க இந்துத்துவா வர்சஸ் செக்யூலரிசம்னு. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். அது மகா கத்பந்தன். திமுக அதிமுகவும் கொள்கை எதிரிகள் கிடையாது. அதே போல நீங்க சொன்னது போல முதலமைச்சர் வேட்பாளர் வரக்கூடியவர் அம்பேத்கரியம் பேசக்கூடியவர் திராவிட கட்சிகள் 2 சேர்த்து அமைச்சா இங்க எங்க வந்து நீங்க எப்படி அதை மட்டும் எப்படி தப்பு சொல்லுவீங்க சார்? தப்பு சொல்ல சார். இது சரின்னா காங்கிரஸ் வந்து தாவேகால சப்போர்ட் பண்றது சரிதானே சார்? அடுத்தது சப்போர்ட் பண்றது சரின்றதுனால தான் இதுவும் சரிதானேன்னு கேக்குறேன். சொல்லி வெளியே போயிட்டு நீங்களும் அதே தானே செஞ்சிருக்கீங்க சார். அவங்கள சரியா வச்சிருந்தா நடத்திருந்தா என்ன சரியா வச்சிருந்தா சார்? உள்ளாட்சி தேர்தலில் எங்க சார் வாய்ப்பு? 28 சீட் வாங்கி நின்னாச்சு. ஒரு ராஜ்யசபா ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவர் திலகன் ஒருத்தர் ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சாச்சு. ஒரு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சாச்சு. ஒரு சட்டமன்றத்துல கூடியில இருந்தாச்சு. அந்த கட்சியை பலவீனப்படுத்துறதே உள்ளாட்சி தேர்தல் தான் சார். மெயின் உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் அந்த கட்சி வந்து நல்ல பலமா இருக்கும். சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் கடைசி எப்போ நடந்தது சார்? 2022 அவங்க பலவீனப்படுத்திட்டாங்கல்ல. ஆமா. 2024 லோக்சபால எதுக்கு கூட இருந்தீங்க? திமுக விட்டு வெளியில போயிருக்க வேண்டியதானே சார்? அதுதான் இந்திய கூட்டணிக்கு அவர்கள் உங்களுக்கு பலவீனப்படுத்தினாலும் தேவை எழும்பொழுது இந்தியா கூட்டணியில வந்து சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனா இப்ப வந்து 2026ல ஏன் வந்து விட்டு போயிட்டீங்கன்னு கேட்டா 2022 உள்ளாட்சி தேர்தலில் எங்களை பலவீனப்படுத்திட்டாங்க, 2019ல நடந்த உள்ளாட்சி தேர்தலை பலவீனப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா இது எப்படி உண்மையிலே நகைப்புக்குரியதா? கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபியோட சேர்ந்து தொடர்பு வச்சு உறவு வச்சு ஆட்சி அமைச்சாங்கல்ல திமுக. எப்போ சொல்லுங்க. கலைஞர் பீரியட்ல. அதுதான் சார். எப்ப சார்? 98 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத சொல்றீங்க. அதுக்கப்புறம் 2004 அப்புறம் எதுக்கு சார் யூபிஏ ஃபார்ம் ஆச்சு? என்ன சொல்ல வரேன்னா சந்தர்ப்பம் தான் அங்கேயும் நடந்திருக்கு. எலெக்ஷன்ல ஒரு அணியில உட்கார்ந்து அந்த சீட்ஸை ஜெயிச்சுட்டு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் ஆப்போசிட்ல நின்னு அவங்களோட அமைச்சரவை அமைக்கல. இப்ப நடந்த மாதிரி நடக்கல. 99ல சார் 98ல அப்ப எதுக்கு சார் ஃப்ளோர் டெஸ்ட்ல வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆதரவு கொடுத்தாங்க? அவர் முடிச்சிட்டு பிரான்ஸ் அது வந்து அவர் முதல்ல பேசுறாரு. வரலாறு பேசுவோம் சார். ஆட்சி அமைக்கல. நீங்க தமாக கூட்டணியில இருந்துட்டு போய் அவங்க சொல்லாம போய் வாஜ்பாய் அரசுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் ஆதரவு கொடுத்தீங்க. அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அப்ப ஏன் அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அப்ப அவர் கேட்பார்ல அப்ப எதுக்காக வந்து 2004ல காமன் மினிமம் புரோகிராம் போட்டீங்க? யூபிஏ 1 எதுக்கு ஃபார்ம் பண்ணீங்கன்னு கேட்டா சார் சந்தர்ப்பவாத கூட்டணின்றது 1990 நீங்க கொடுத்தது சந்தர்ப்பவாத கூட்டணி. வாஜ்பாய்க்கு அக்கவுண்ட் அவங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணாங்க. நீங்க வேணா நிராகரிச்சிருக்க வேண்டியது தானே? 2004ல 2004ல சார் 146 சீட் சார்.
146 சீட்டை வச்சுட்டு காங்கிரஸ் 5 வருஷம் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையா? 40 சீட் 206 சீட் வாங்கிட்டு அப்போ மெஜாரிட்டிக்கு ஷாட். அப்போ முதலமைச்சர் பிரதமரா இருந்தாரா இல்லையா? அதே 96 சீட் இல்ல அவர் முடிச்சிட்டோம் சார். மன்மோகன் சிங் இருக்கும்போதும் கூட்டணி மந்திரி சபை தான் சார். அப்பயும் தனியா கொடுக்கல. அப்ப வந்து அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டீங்க சார். அக்ரிமெண்ட் சார் அவர் கேட்டார்ல சார், நாங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி குடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டோம்னு ஏமாத்துறோம் சார். இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம நீங்க ஓட்டுறீங்க. அதுதான் பவருக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு பாயிண்ட் வாய்ப்பே கொடுக்காம அக்யூசேஷன் வைக்கும்போது கன்வீனியன்ட்டா பாண்டிச்சேரியில நீங்க வந்து திமுகவுடைய ஆதரவுல அமைச்சரவையை அமைச்சீங்க. அப்ப எத்தனை திமுக அமைச்சர்கள் நீங்க பெருந்தன்மையோட இன்னைக்கு நீங்க வைக்கிற ஸ்டாண்ட், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, மைனாரிட்டியா இருந்த போதும் நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னு தமிழ்நாட்டுடைய ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறீங்களா? 2006 to 2011 அதே காலகட்டத்தில் பாண்டிச்சேரியில காங்கிரசுக்கு மைனாரிட்டி அரசாங்கம் தான் திமுக ஆதரவு அளித்தது. அப்ப நீங்க பேசுற நியாயம், நீங்க பேசுற ஸ்டாண்ட் இன்னைக்கு அந்த தேதிக்கு நீங்க அமைச்சராக்குனீங்களா? ஆமா சார், காங்கிரசுக்கு மைனாரிட்டி இருக்கு, திமுக வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுது, வாங்க நீங்க அமைச்சராவுங்க, நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்களா? எடுக்கல. அப்ப நாங்க அதை குறை சொல்லல. இட் வாஸ் மியூச்சுவல். தமிழ்நாட்டுல நீங்க காங்கிரஸ் கட்சி வந்து திமுகக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துச்சு, பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சி பலவீனமாயிட்டு இல்ல பழைய அலையன்ஸ்குள்ளேயே போக வேண்டாம். சீட்ஸ் அதெல்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் வந்துட்டோம். கட்சி வந்து பலவீனமாகுது, எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உள்ளாட்சி தேர்தலில் மறுக்கப்பட்டது, பாஜக நான் சொல்லல, அவங்களுக்குள்ள பிரச்சனை, காங்கிரஸ்குள்ள பிரச்சனை. அதுதான் ஏன்னா தாவேகா இன்னும் அவங்க எதுக்குமே வரல, இன்னும் பாராளுமன்றத்தில் யாருமே வரல. அதனால அவங்களுடைய கட்சி ஒரு புது பேபி. அதை வந்து நீங்க வந்து சார் அந்த பேபி பேசவே மாட்டேங்குதே சார். பாஜக சார் பேபி பேசுறதுக்கு எத்தனை மாசம் சார் ஆகும்? இப்போ 6 மாசம் பேபியே வந்து பேசும் சார். பாஜக பத்தி தான் பேசாது. பேபி யார பத்தியும் பேசலனா பரவாயில்ல சார். பேபி டிஎம்கே பத்தி பேசும். தீய சக்தி நோ, தூய சக்தி நோ. பாலச்சந்திரன் திரு பாலச்சந்திரன் பத்தி மட்டும் அப்படியே உட்கார்ந்துரும். திரு பாலச்சந்திரன் இல்லை, ஒரே ஒரு விஷயம், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த இது ஆரம்பிச்சு. 2 விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கி அந்த புறக்கணிப்பு நடந்திருக்கு, காங்கிரஸ் வந்து போயிருக்காங்களே, அது எப்படி, அது ஒன்று கேட்டீங்க. அடுத்து இதனால் தேசிய அளவில் காங்கிரஸுக்கு பின்னடைவா, இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவா, அந்த கேள்வியும் எழுப்பியிருந்தீங்க. மிஸ்டர் ரஹ்மான் வந்து காங்கிரஸுக்கு இதனால் தேசிய அளவில் பின்னடைவு இருக்கா இல்லையா, இந்தியா கூட்டணிக்கு இதனால் பின்னடைவு இருக்கா இல்லையா இன்றைக்கி தேதிக்கு, அப்படிங்கிறத பற்றியும் சொன்னால் நல்லாயிருக்கும். சொல்லிருங்க. சரி, சார் சொன்னனால சொல்கிறேன். இப்போ தேசிய அளவில் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து திமுக வந்து புறக்கணித்ததுனால பின்னடைவா அப்படின்னு சொல்லி சார் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை வந்து நாங்கள் வெளியேறி விடுங்கள் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லலை. நாங்கள் வந்து தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு அப்படின்றதில் அன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம். இப்போ சார் ஒன்று சொன்னார், அதாவது கூட்டணி நிலைப்பாடு என்ன அப்படின்னு சார் போன டாப்பிக்கில் கேட்டிருந்தார். இப்போ தாவேகா வந்து என்ன நிலைப்பாடு எடுக்குது, நீங்கள் என்ன, இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கே வந்து தொகுதி மறு அறை மசோதா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காங்கிரஸ் வந்து அதை எதிர்க்குது, திமுகவும் மம்தா பானர்ஜி அவர்களும் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அது மக்கள் நலனுக்கு எதிரானதாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. தேசிய அளவில் நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டியது, இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் திமுக அறிவிப்பு வந்து இல்லை, அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் முதல் பேராகிராஃபை இந்த டீலிமிட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர். டீலிமிட்டேஷனுக்கு காங்கிரஸ் முயற்சி எடுக்கிறதுக்கு முன்பே அதை ஃபஸ்ட்டு ஃப்ளாக் பண்ணது டிஎம்கே. அப்போ விமர்சனம் எழுந்துச்சு, எதுக்கு இப்போ போய் எலெக்ஷன் வர டைமில் இது எதுக்கு பெருசாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் நான் பிஜேபி முதலமைச்சர்களை கூட்டம் போட்டு, இன்க்ளூடிங் டிகே சிவகுமார் வந்தார் அப்போ சித்தராமையா பதில் காங்கிரஸில். அப்போ அவரெல்லாம் கூட்டம் போட்டதே வந்து திமுக தான். நீங்கள் டேட்டா டீலிமிட்டேஷனை முதல்ல சார், அதாவது தேசிய அளவில் இந்த மாதிரி டீலிமிஷன், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் திமுகவினுடைய எம்பிக்கள் இயற்கையாக இந்தியா கூட்டணி எம்பிக்களோடு இணைந்து தான் வாக்கெடுப்பில் பங்கெடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் நடந்தப்ப 230 ஓட்டு வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக போலாச்சு. திமுக 22 வாக்குகளை செய்தது, காங்கிரஸ் 100 வாக்குகள் போட்டது. 28 வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அணி போட்டாங்க, 37 வாக்குகள் சமாஜ்வாதி போட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து சார் நாங்க 100 போட்டோம் சார் அப்படின்னு ஏன்னா நாங்க கூட்டணி தர்மம் இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி தலைமையாக திமுக. அப்ப இஷ்யூன்னு வரும்போது அவங்களோட கிரெடிட்ஸ் எடுத்துக்கறாங்க. இஷ்யூன்னு வரும்போது திமுக அவங்களோட பயணிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. எங்களோட இல்ல சார், தேச நலன் சார்ந்து பாஜகவுக்கு எதிர்ப்புன்றப்ப எல்லாரும் ஒன்றிணைவது தானே நம்மளுடைய இயற்கை உத்தி. நம்ம பாஜகவுக்கு கூட போயிருவோமா? சரி, திரு பாலச்சந்திரன், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஒரு இஷ்யூ பேஸ்டு
ஸ்டாண்டு வந்து சேர்ந்து நான் பயணிப்பாங்க கேட்ட அப்படின்னு. கேள்விக்கு பார்லிமெண்ட்ல அவர் தனியா எப்படி வேணா பதில் உட்காரலாம், சொல்றாருன்னா- இஷ்யூன்னு வரும்போது சேர்ந்து பயணிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. இல்லை, அவர் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து எத்திக்கலாக பிஹேவ் பண்ண மாட்டோம் மாநில அளவில் எங்களுடைய நடத்தை வந்து சரியானபடியாக உணரப்பட மாட்டாது. அது திமுக மட்டும் அதை பற்றி உணரல, பல பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து பை யுவர் லீவ்னு சொல்லி கூட ஒரு ஜென்டில்மேன்ஸ் வேர்டு இல்லாமல் போனது தவறுன்னு சொல்கிறாங்க. திமுகவை முதுகில் குத்துன மாதிரி தான் இவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க, உடனடியாக போய் இவங்களுக்கு தாவேக்காவுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், தாவேக்கா வந்து அப்படி ஆதரவு இல்லாமல் தனியாக நின்றுருந்தாங்கன்னா அவங்கள தான் ஆட்சி அமைக்க கூப்பிட்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் போனோம் அப்படிங்கிறாங்க. இவங்க போகாமல் இருந்திருந்தால் பிரசிடென்ட் ரூல்ங்கிற பேச்சே வந்திருக்காது. சட்டப்படி மரபுப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கவர்னர் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிட்டுருப்பாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது. இவங்க போனதுனால தான் அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைச்சது. அது கூட அவர் சொன்னது வந்து லீகலி டெனபிள் கிடையாது, ஆனால் அந்த எக்ஸ்கியூஸை கொடுத்தது இவங்க தான். இப்போ மாநில அளவில் நாங்கள் திமுகவை புறக்கணிப்போம், உங்களை பற்றி நாங்கள் வந்து எவ்வளவு இகழ்ச்சியாக நடத்த முடியுமோ அவ்வளோ இகழ்ச்சியாக நடத்துவோம், ஆனால் சென்டர்னு சொல்லி வரும்போது எங்கள் பின்னாடியே நீங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா திமுக வராது. திமுக பின்னாடி இன்னொரு கேள்வி எழுது. இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேக்கா காங்கிரஸ் திமுக எதிர்பார்ப்பு வச்சிருக்கு. இஷ்யூன்னு வரும்போது தேசிய எங்கள் கூட நிற்கும் திமுக, இல்லை செக்யூலர் ஃபோர்ஸஸ் நிற்கும் திமுக போல நிற்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவங்க கூட்டணி அரசிலே இருக்காங்க. இந்த தாவேக்காவினுடைய நிலைப்பாடு காங்கிரஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குமா, டிஸ்அட்வான்டேஜை கொடுக்குமா? ஏன்னா இது வரைக்கும் முக்கியமான பிரச்சனை, குர்பானி பிரச்சனையாக இருந்தாலும், திருப்பரங்குன்றம் ஆனாலும் சரி, இல்லை FCRA பில் ஆனாலும் சரி, பாஜக விமர்சனம்னு வரும்போது ரொம்ப வாய்மொழி மௌனியாயிருது தாவேக்கா அப்படின்னு ஹபீஸ் சொன்னார். அப்போது இது போன்ற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு அவங்கள வந்து திமுக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் தாவேக்கா வச்சுன்னு எதிர்பார்க்கிறது சாத்தியமா? அது நிச்சயமாக இல்லைங்க. அதாவது முக்கியமான கேள்வி இதில் என்னென்னா, தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு தெரியுமா? அவங்க அனைத்து இந்திய அளவில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு தெரியுமா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, டீலிமிட்டேஷனில் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, இதிலெல்லாம் வந்து மிக தெளிவான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருந்த, தங்களை சார்ந்த நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருந்த திமுகவை உதறி தள்ளியதனால் இவர்களுக்கு மாநிலத்தில் 2 மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறத தவிர அனைத்து இந்திய அளவில் இவர்கள் திரு ரகுமான் சொன்னார், நாங்கள் இன்றைக்கி 4 ஸ்டேட்டில் இருக்கோம், நாங்கள் பலமாக தான் இருக்கோம். நான் கேட்குறது, பார்லிமெண்ட்டில் நீங்கள் இன்றைக்கி அந்த பலத்தோடு இருக்க போகிறீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா அவங்களுக்கு வேறு வழியில் திமுக எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அப்படி அவங்க நிலைப்பாடு அவங்க எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க தனிப்பட்ட இண்டிபெண்ட்டாக வந்து அந்த நிலைப்பாடு எடுக்கலாம், உங்களோட சேர்ந்து நிற்க வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குனது நீங்கள் தான். ஒரு தெளிவில்லாத அல்லது கொள்கையை சரியாக இன்னும் உரைக்காமல் இருக்கின்ற தாவேக்கா கூட போய் சேர்ந்ததுல அனைத்து இந்திய அளவில் உங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்கு? முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தாவேக்கா உங்க கூட இருப்பாங்கன்னு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். முக்கியமான விஷயங்களில் தாவேக்கா உங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் உடனடியாக இந்த அமைச்சரவையிலிருந்து நீங்க போவீங்களா? இது முக்கியமான கேள்வி. கேட்போம், சுருக்கமாக உங்கள் பதில் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ சார் என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது ஒருவேளை உங்களுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிராக தாவேக்கா நடந்து கொண்டால் அப்போது நீங்கள் அமைச்சரவை விட்டு போவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் தாவேக்காவுடன் எங்களுடைய மூத்த தலைவர்கள், நீங்கள் நேரடியாக வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தொலைக்காட்சியில் பேசவில்லை என்றாலும் அவர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப உறுதியாகவே இருக்கிறார். ஏனென்றால் ஐயா சொல்கிற மாதிரி ஒருவேளை காங்கிரஸை முதல்வர் விஜய் அவர்கள் புறம் தள்ளிவிட்டு வெறும் 108 எம்எல்ஏக்கள் 107 எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட அவருடைய ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கும். அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனையாக ஆயிருக்காது. எப்போது அவர் காங்கிரஸ் பிரச்சனை ஆயிருக்காது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு ஆட்சி நடக்கக்கூடாது என்பதை தான் பாஜக மேஜராக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, காங்கிரஸ் போலனா எப்படியும் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவி சண்முகம் சாரோ இல்லைனா வந்து ஏடிஎம்கேல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பாஜகவினுடைய கைப்பாவையாக பின்னிருந்து பாஜக இயக்கக்கூடிய ஒரு அரசு இங்கே இருந்துச்சுன்னா நாம ரொம்ப எளிமையாகவே விஜய் அவர்களை வந்து இவர் பாஜகவோட பி டீம் நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, இன்னைக்கு காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவ்வளவு பேரும் ஒரு கூட்டணியில் ஆதரவு கொடுத்த பிறகு கூட இன்னும் அவர்களை வந்து பாஜக பக்கம் இருப்பது போன்ற ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் இல்லை என்றால் அவருடைய நிலை என்னவாக? அதுக்கு இடம் கொடுக்கிறதே வந்து தாவேக்கா தானே. எதை பத்தி கருத்தே சொல்லாம இருந்தா, அதாவது சார் விஜய் வந்து நீங்களே சொல்றீங்களே அவர் தொலைக்காட்சியில் வந்து பேசாவிட்டாலும் அவர் பேசுவார். 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி அது இல்ல, அவர் எப்பவோ பேசுவார். திருச்சி கூட்டத்துல பேசி இருக்கலாம். அதுதான் முக்கியமான
முக்கியமான பிரச்சனை. இப்ப குர்பானி பிரச்சனை இல்ல, அந்த கட்சியினோட நிலைப்பாடு என்ன? அவர் பேசிருக்கலாம்ல. குர்பானி பிரச்சனைல சிறுபான்மைத்துறை அமைச்சர் வந்து ஷாஜகான் அவர்கள் தன்னுடைய பேட்டியை தெளிவா கொடுத்திருக்காங்க. அது உங்க தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. இல்ல, நான் கேக்குறது விஜய் என்னைக்கு தாங்க பேசுவார், சொல்லுவாரு, அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. உங்களுடைய பிரச்சனைனா விஜய் அவர்கள் ஏன் பேசவில்லை என்பதுதான். கட்சி தலைவர் தாங்க பேசணும். கட்சி தலைவர் தாங்க பேசணும். இல்ல நான் கேக்குறது இல்ல, நான் கேக்குறது நான் கேக்குறது அப்துல் ரஹ்மான் தேசிய லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அப்துல் ரஹ்மான் இங்க பேசுவார்னு எதிர்பார்க்கணுமா, இல்ல ராகுல் காந்தி பேசுவார்னு எதிர்பார்க்கணுமா? ராகுல் காந்தி கண்டிப்பா பேசுவார். அப்ப அதே மாதிரி தான் விஜய் பேசணும். விஜய் பேசுவார். அதான் எல்லாம் பேசுறது என்னன்னா, பிஜேபி கைப்பாவையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்னு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். பிஜேபி கைப்பாவையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. திருப்பரங்குன்றம் டாக்குமெண்ட்ரி போட முடியல சார் தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இது பாஜக அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? குர்பானிக்கு தடை அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது கூட அந்த மாதிரி தடை நடக்கலை, உங்கள் ஆட்சியில் நடக்குதே. அப்புறம் இது எல்லாம் நடந்துக்கு அப்புறமும் பாஜக கைப்பாவையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலுக்கு பின்னாடி துரோகம் செய்யவில்லை காங்கிரஸ். தேர்தலுக்கு முன்னாடியே இவருடைய செய்தி தொடர்பாளர் ஒரு முன்னணி ஊடகத்துக்கு வெளியே வந்து சொல்றார், ஆமா தேர்தலுக்கு முன்னாடி நான் தாவேகாவுக்கு வேலை பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. யாருன்னு தெரியும், நான் திரும்ப பேர் சொல்ல விரும்பல, அவர் என் மரியாதைக்குரிய நண்பர். அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க இதுவரையும்? அப்ப தேர்தல் கூட்டணிக்கு முன்னாடியே துரோகம் செய்திருக்கிறது. அப்ப நியாயமா இந்த தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் பொறுப்பெடுத்திருக்கணும் சார். ஆமா நம்ம எல்லாம் கூட்டணியா ஒரு எலெக்ஷனை ஃபைட் பண்ணோம், எங்களுடைய கட்சிக்காரர் ஓப்பனா வந்து கன்ஃபெஸ் பண்றாரு நான் துரோகம் பண்ணிருக்கேன். திருமா கூட தான் சொன்னாரு, எங்க கூட்டணி கட்சிகளுக்கு வந்து எங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் வேலை செய்யல. இதுதான் சந்தர்ப்பவாதம் சொல்ல. அது தப்பு சார். காரணம் என்னன்னா, இதுதான் ஒரு பக்கம் யூ ஆர் கிவிங் a confession statement. திருமாவளவனும் தான் சொல்றாரு, என்னுடைய விசிகால இருந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகல, நிறைய இடத்துல விசிகா வந்து திமுக வேலை செய்யல, கூட்டணிக்கு காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் நான் தாவேகாவோட வேலை பார்த்தேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்றார். அப்ப ஒரு அறம் சார்ந்து ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுக்கணும்னா நீங்க இந்த விவகாரத்துல ஆமா சார் நாங்க வந்து தேர்தல்ல வந்து சரியா எதிர்பார்ப்பு இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேற வழி இல்ல, செக்யூலர் ஸ்டாண்ட் எடுத்தாலும் நீங்க எங்களோட சேர்ந்து தான் பயணிச்சாங்கன்றாங்க. செட்டிங் ஒன்னு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு நான் சொல்றேன். அப்ப நீங்க நியாயமா என்ன பண்ணிருக்கணும், பாஜக இல்லாத ஆட்சி வர்றதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து நிறுத்தி இருக்கலாம். கூட்டணி மந்திரி சபைக்குள்ள போறப்பதான் இந்த சந்தேகம் வந்து வருது. அப்ப இது ப்ரீ பிளான்ட் தான். அப்ப காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இல்ல காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் வந்து நீங்க செக்யூலர் ஸ்டாண்ட் காங்கிரஸோட ஸ்டாண்ட் படி தான் எடுக்கணும். பிஜேபிக்கு எதிராக திமுகவை ஒன் சைடா நிறைய பேர் லவ் பண்ணலாம் சார். ஆனா திமுக யாரை லவ் பண்ணோம் யாரை ஹேட் பண்ணோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்குது. நாங்க என்னைக்குமே மதவாத சக்திகள், என்னைக்குமே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக நிற்போம். அது காங்கிரஸ் தான் அது அத்தாரிட்டி, காங்கிரஸோட நின்னாதான் நீங்க பண்ண முடியும் அப்படின்ற நரேட்டிவ்க்கு திமுக ஃபாலோ. கேசிஆர், சந்திரபாபு நாயுடு, மம்தா வேணான்னு சொன்னதெல்லாம் இனிமேல் சொல்ல மாட்டீங்க, அப்படிதான் எடுத்துக்கிறேன். அந்த முடிவு என்னன்றது காலத்துக்கு ஏற்ற போல நடக்கும். ஆனா காங்கிரஸை விட வீரியமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்க்கும். பிரான்சில் உங்களோட இறுதி கருத்து சுருக்கமா? தேர்தலுக்கு முன்னாடியே உடன்பாட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்கிறார். இந்த வெளியில் வந்து ஒருத்தர் காங்கிரஸ்காரர் சொன்னாருன்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டி இருக்கணும்ல சார். ஒரே நிமிஷம், அந்த சம்பவம் நான் சொல்கிறேன். அவர் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னார். அது சார் தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் எதனால தோத்தோம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இல்ல கட்சி எதிர்கட்சிக்கு வேலை செஞ்சா அப்படின்றாரு சார். இப்ப கூட்டணிக்கு முடிஞ்ச எலெக்ஷன் நடவடிக்கை எடுக்கல, காங்கிரஸுடைய நேர்மையை காட்டணும்னா நடவடிக்கை எடுங்க. இப்ப இந்த கூட்டணிக்கு வந்து இறுதி கருத்து இதை மட்டும் சொல்லிடுங்க சார். இந்த தேசிய அளவில் என்ன காங்கிரஸ் சார் வேற வழி இல்லை அப்படின்றதுலாம் காங்கிரஸ் வரல, நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு உடன்பாடு வரணுன்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. மதசார்பற்ற ஒரு ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. திமுக இன்றைக்கி வந்து அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லி இவங்களை ஒதுக்கி இருக்கலாம். நாளை வர எங்கே ஒதுக்குச்சு இல்லை, இந்த இந்திய கூட்டணிக்கு சொல்கிறேன் நான். அது இந்திய கூட்டணியை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இந்திய கூட்டணியில் இன்றைக்கி வந்து அவங்க வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு அவர்களே வந்து இதோடு சேர்ந்து நம்ம மதவாத சக்தி வரக்கூடாது என்று ஒத்துழைக்கலாம். நன்றி. சாமிநாதன், உங்கள் நிறைவு கருத்து? திருப்பி வந்துருவாங்கன்றார் சார். நிச்சயமாக இது காங்கிரஸ் கட்சிக்கு
இல்லை வர வாய்ப்பே இல்லை சார். காங்கிரஸ் கட்சிக்கு தான் இது பெரிய பின்னடைவு. பாஜகவை வீரியமாக எதிர்க்கிறது காங்கிரஸா பாஜக திமுகவான்னு கேட்டால் திமுக தான் எதிர்க்கிறார்கள். அது மக்கள் மன்றத்தில் அது திமுக பக்கம் தான் பாஜக எதிர்ப்பாக்கள் இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் காங்கிரஸ் விசிக போன்ற கட்சிகள் இருக்கிற பக்கத்தில் தான் மதசார்பற்ற வாக்கள் வந்தது. ஆனால் அதோட தலைமை யார்? அவர் பாஜகவை விமர்சிக்கிறாரா, பாஜகவினுடைய செயல் திட்டங்களுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றுகிறாரா, இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. ஏற்கனவே முடிந்தது சட்டமன்ற தேர்தல் தான், அதில் வீசியது விஜய் அலை தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படியான அணுகுமுறை இல்லை. அது மோடி வேண்டுமா வேண்டாமா என்று வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கிற பொழுது மோடிக்கு எதிர் துருவத்தில் தீவிரமாக இயங்குபவர் யார் என்று பார்ப்பாங்க. அந்த வகையில் அது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்குறேன். நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.